வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பதிவு. அதாவது இந்த மாதிரி வேஸ்ட்டான வாட்டர் கேனை யூஸ் பண்ணி ஒரு சின்ன சிமெண்ட் தொட்டி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதனால் என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணி பிளான்ட் செடி வச்சுக்கலாம். இதை வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும், வீட்டுக்கும் நல்லது, ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜனும் நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 வேஸ்டான வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இது நடுவில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. நடுவில் எதனாலும் வைக்கலாம். நடுவில் கேப்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டாப்பை ரிமூவ் பண்ணிக்கோங்க வெட்டி. நான் கத்தி வச்சு இதை வெட்டிக்கிறேன். டாப்பை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே 2 வாட்டர் கேனுக்கும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் டாப்பை ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரியே இந்த வாட்டர் கேனுக்கும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணல் இந்த மாதிரி நம்ம தொட்டி செய்ய போகிறோம்னாலே மணல் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, சிமெண்ட்டை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங் நல்லா கிடைக்கும். நான் 2 கை சிமெண்ட்டுக்கு ஒரு 3 கரண்டி அல்லைன்னா ஒரு 4 கரண்டி அளவு சிமெண்ட் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அப்போனா தான் கொஞ்சம் மணலோட சிமெண்ட் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அப்போனா தான் இன்னும் நல்ல ஸ்ட்ராங் கிடைக்கும். இப்போ நான் சிமெண்ட்டை ஒரு 4 கரண்டி போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மணலோட நல்லா இதாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்படி மணலோட நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாட்டர் நல்லா ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண பிறகு நல்லா ஒரு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா குழச்சிக்கோங்க. அதை நல்லா குழச்சிக்கோங்க. இப்போ நான் இந்த பதம் வர அளவுக்கு நான் குழச்சிக்கிட்டேன். இப்போ நான் வாட்டர் கேனில் கீழ்ப்பகுதியில் ஒரு கோடு அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். இது பேஸு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றி வச்சு கீழே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கீழே நான் இந்த அளவு வர அளவுக்கு நான் ஒரு கோடு அளவுக்கு நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா ஊற்றின பிறகு நெக்ஸ்ட் இந்த மாதிரி வாட்டர் கேனை நடுவில் வைக்க போகிறோம். நடுவில் வச்சு சுற்றி சிமெண்ட்டை போட்டுக்கோங்க. சும்மா இது ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்கள் சுற்றி அல்லைன்னா பாதி சிமெண்ட்டை உள்ள கலவையை போட்ட பிறகு கூட நடுவில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வச்சு நான் கலவையை எல்லா உரமும் நான் நல்லா போட்டுக்கிறேன். இப்போ சுற்றி நல்லா போட்டாச்சு. நல்லா சிமெண்ட் நல்லா இந்த பதத்துக்கு வர மாதிரி குழச்சிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷிங் ஆயிடுச்சு. சூப்பராக நம்ம போட்டாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நீங்கள் வாட்டர் கேன் மேலே வர மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக நிற்கும். அல்லைன்னா கொஞ்சம் மேலே வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அப்படி பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி நான் வாட்டர் ஊற்றியே தான் வைக்கிறேன், கொஞ்சம் வெயிட்டுக்காக, மேலே வராமல் இருக்காக. இதையும் இந்த மாதிரி வச்சு சுற்றி நான் சிமெண்ட் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே இதையும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன அளவுக்கு மேலே வரைக்கும் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதை ஒரு 1 டேக்கு நல்லா காய ஒழிச்சிருங்க. நல்லா காஞ்சாதான் கரெக்டாக நம்மளுக்கு ஃபிட் ஆகும். ஸோ அதுக்கு தான். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இது 1 நாள் ஆயிடுச்சு. இப்போ சூப்பராக காஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச பிறகு இதில் உள்ள வாட்டரை ரிமூவ் எடுத்துக்கோங்க, ஊற்றிக்கோங்க வேறு இதில். உள்ள வாட்டர் ஊற்றின பிறகு நெக்ஸ்ட் இதை சிம்பிள் ப்ராசஸ் தான். இதை நல்லா அமுக்கி ஓரம் ஃபுல்லாக அமுக்கி நல்லா திரியே எடுத்துருங்க. இது சிம்பிளாகவே எடுத்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அடுத்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுட்டு திருகி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துருச்சு. இதே தான். இப்போ உள்ளக்க பார்த்தீங்கன்னா பாருங்களேன். இப்போ அந்த வாட்டர் கேன் சேஃபுக்கு உள்ளக்க அழகாக வந்திருக்கும். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இதே மாதிரியே இன்னொரு வாட்டர் கேனுக்கு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வாட்டர் கேனுக்கு அந்த சைடு பகுதியை அழகாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாலே வந்துடும்.
ஸோ இது வந்து சிம்பிளாகவே நீங்கள் எடுத்துக்கிருவீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம், அழகாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ அழகாக வருது. அதே வாட்டர் கேன் சேஃபுக்கு அழகாக சிமெண்ட்டும் நல்லா இருக்குது. இது ஒரு டிசைனாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வேறு என்ன கேன் வேறு மாசா கேன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் அந்த கேனை வச்சும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும் டிசைன். இப்போ நான் ஃபுல்லாக மேலே உள்ளதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா சிமெண்ட் அந்த ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது, வலுவலுன்னே இருக்குது, பார்த்தாலே தெரியும். நல்லாவே வந்திருக்கு. இதுக்கு மேலே நல்லா தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்த பிறகு கொஞ்சம் தண்ணி தெளித்து ஊறவும் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நான் இந்த வாட்டர் கேன் இதுக்கு பண்ணுறது பண்ணிடுறேன். பண்ணி இதையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒயிட் சிமெண்ட்டை வச்சு இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் கொடுக்க போகிறேன். ஒயிட் சிமெண்ட் இல்லைன்னா சும்மா நீங்கள் நார்மலாக உள்ள சிமெண்ட்டை வச்சு நல்லா ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதனால் நான் ஒயிட் சிமெண்ட்டை வந்து நான் கலவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஒயிட்டாக இருக்கிற மாதிரி மேலே வந்து ஃபினிஷிங் நான் கொடுக்குறேன். இப்போ நான் நல்லா இது பண்ணியாச்சு. இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை எடுத்து நல்லா சிமெண்ட் தொட்டிக்கு வந்து நல்லா இந்த மாதிரி அடிச்சிருங்க. இது கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால நான் ஒயிட் சிமெண்ட் அடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா அடிச்சாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நல்லா நான் ஒயிட் சிமெண்ட்டை வச்சு கொடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி ரெண்டுத்துக்கும் வந்து நீங்கள் அடிச்சுக்கோங்க. அடித்த பிறகு இதை வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு நல்லா காய விட்டுருங்க. நல்லா காயட்டும். அதுக்கடுத்து அப்பப்போ இதில் தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ நல்லா எல்லாமே ஃபினிஷிங் சூப்பராக ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம கலரிங் கொடுக்க போகிறோம். அடுத்து ஃபஸ்ட்டு வந்து இது பானைக்கு வந்து கீழே வந்து ஒரு ஹோல் போட போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஈஸியாகவே ஹோல் போட்டுடலாம், ஏன்னா அது வந்து சிமெண்ட் வந்து ஒன்டே தான் இருக்குது. ஸோ அது வந்து ஈரப்பதம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆணியை வச்சு இந்த மாதிரி திருகுனீங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போடுறது ரொம்ப முக்கியம். ஸோ தண்ணினா எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கீழே போயிடும். அது என்ன வேர்கள் வந்து அழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது செடிக்கு. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிடுங்க. இப்போ இந்த ஹோல் நல்லா போட்டாச்சு. அதே மாதிரி 2 தொட்டிக்கு போட்டுக்கோங்க. அடுத்து கலரிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுனாலும் கொடுத்துக்கலாம், இந்த டிசைன் கொடுக்கலாம், இல்லைன்னா இப்படியே கூட வச்சுக்கோங்க. கலரிங் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், ஏன்னா இது சின்ன தொட்டி. ஸோ வீட்டிலேயே வைக்கலாம் அழகாக. அதனால் நான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கலரிங் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு நான் ரெட் கலரை வந்து இந்த மாதிரி நடுவில் அந்த ஒரு கோடு அந்த இதுக்கு வந்து நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். சூப்பர். அடுத்த நடுவில் அந்த கோடுக்கு ஃபுல்லாகவே நான் பிளாக் வந்து கொடுத்தா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் கலர் வந்து ஃபுல்லாக பிளாக் வந்து உள்ளக்க கொடுத்துக்கிறேன். இப்போ சூப்பராகவே வந்துடுச்சு கலரு. தொட்டி பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்குது. அடுத்து இந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால ஏதாவது நான் ஒரு டிசைன் வரையலாம்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி நான் டிசைன் வரைஞ்சிக்கிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் எதுனாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் பிளாங்காகவே விட்டுக்கிட்டேன், நடுவில் வந்து எதுவும் நான் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி டிசைன்லேயே நான் வச்சுக்கிறேன். இதுவே நல்லா தான் இருக்குது. தொட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்மளுக்கு இது ஃபினிஷிங் ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து எப்பொழுதும் போல் நம்ம மண் போட்டு நம்ம செடி வைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் நான் 2 இதுலேயும் நான் செம்மண் தான் போடுறேன். செம்மண் போட்டுட்டு இந்த மாதிரி உரம் வந்து நான் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போனா தான் செடி நல்லா வரும். இந்த உரம் செய்கிறது எப்படின்னு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், அதை கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் தண்ணி கொடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி நல்லா உறிஞ்ச பிறகு செடி வந்து இந்த மாதிரி மணி பிளான்ட் நான் வைக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஸோ மணி பிளான்ட் வந்து நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன தொட்டிக்கு மணி பிளான்ட் இந்த மாதிரி உள்ள செடிகள் தான் சூட் ஆகும். ஸோ மணி பிளான்ட் இந்த மாதிரி அழகு செடிகள் சின்ன கத்தாழை மாதிரி உள்ளது அந்த மாதிரி உள்ளதை வச்சுக்கோங்க, சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் வச்சாச்சு, சூப்பராகவே இருக்குது பாருங்கள். பார்த்து நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கிறேன். சூப்பராகவே இருக்குது. இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்படி சின்ன பிள்ளைங்க எதுவும் எழுதுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வீட்டுக்கு அலங்காரத்துக்கும் வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதனால் மணி பிளான்ட் வைக்கிறதுனால யூசேஜும் இருக்குது, ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ குழந்தைங்க வந்து சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டாங்க. பக்கத்தில் வச்சோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜனும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ஒரு டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பொருளையும் செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இது வேஸ்ட்டான வாட்டர் கேன்லேருந்து பண்ணது. ஸோ ரீயூஸ் பண்ணுறதும் ரொம்ப நல்ல ஐடியா, வந்து நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.